ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே லைஃப்ப மாத்தக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தா, அந்த கிரகம் அற்புதமான பலன்களை செய்யும். சப்போஸ் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் திதிசூன்யத்துல இருக்கு அப்படின்னா, அந்த திதிசூன்யம் பெரிய பாதிப்பை தராது. நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ ஒரு ஜாதகத்துல குறைஞ்சது ஏதாவது ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தா, அந்த கிரகம் தரக்கூடிய நன்மையோட அளவோ, தீமையோட அளவோ சிந்தாம, சிதறாம நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலன்களையே தரும். அதே சமயத்தில கான்கிரீட்டா என்ன பலன்களை தருமோ, அந்த பலன்களை நிச்சயமாக தரும். அப்போ உங்க ஜாதகத்தில லக்னாதிபதி வர்க்கோத்தமம் பெற்றிருந்தார்ன்னா, அது அற்புதமான அமைப்பு. 2ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றிருந்தா, அது சூப்பர் அமைப்பு. ஆக எந்த பாவாதிபதி வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறாரோ, அந்த பாவ பலன்கள் சிந்தாமல், சிதறாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் என்பது முழுக்க, முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.